இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இருக்கப்பற்று இறுக்கி புடி. பிள்ளை 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 பிள்ளை. இந்த படத்தை பற்றி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே போடலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அந்த சமயம் பார்த்து நம்ம ஸ்ரீ இருக்காப்புல இல்லையா, அவரை பற்றி சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரே டாக்கு. நம்ம ஸ்ரீக்கு என்னதான் ஆச்சு, அவரின் நிலைமை என்ன அப்படின்னு. சரி, இந்த சமயத்தில் இந்த படத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்காதுங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தேன். இப்போ அதெல்லாம் ஆறி போனதுக்கப்புறம் இந்த வீடியோ தூக்கிக்கிட்டு உங்ககிட்ட வந்துட்டேன். ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான ரிலேஷன்ஷிப் ஸ்டோரி ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு தான் இந்த படமே மூவ் ஆகும். சில பேருக்கு இந்த படம் கிரிஞ்சாக கூட தெரியலாம். நீங்களாம் சீக்கிரம் கமிட் ஆயிருங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த இருக்கப்பற்று படம் இந்த ஹைப்பர் லிங்க் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அது கீழே வரும். ஏபா, இந்த ஹைப்பர் லிங்க் ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர்னா என்னதுபா? அதாவது இந்த பல கதைகள் நடக்கிற ஒரு படத்தில் அந்த கதைகள் எல்லாம் இன்டர் கனெக்ட் ஆனால் அதுக்கு பேர் தான் ஹைப்பர் லிங்க். ஏதாவது எக்ஸாம்பிள் இருந்தால் சொல்லுங்களேன். எக்ஸாம்பிளா அது ஆயுத எழுத்து சொல்லலாம், மாநகரம் சொல்லலாம், வில்லம்பு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்தால் கூட கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த 3 கதையும் இன்டர் கனெக்ட் ஆகிறதுக்கு அந்த ஹைப்பர் லிங்க் கேரக்டர் அதுதான் மேரேஜ் கவுன்சிலராக இருக்கிற மித்ரா மனோகர், ஒய்ஃப் ஆஃப் மனோகர். நாம் அவங்க கிட்ட இருந்தே வருவோம். கப்பிள் நம்பர் 1 மனோகர் மித்ரா. இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. இந்த சாரியில் நீ எப்பவுமே அழகாக தான் இருப்ப. இந்த சாரி நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டுறேன். நம்ம மித்ரா ஒரு மேரேஜ் கவுன்சிலராக இருக்கிறதுனால நிறைய கேசஸ் பார்ப்பாங்க. என் புருஷன் என்னை அடிச்சுட்டான், நான் வாங்கி வச்சிருந்த பாட்டில் குடிச்சுட்டான், முன்ன மாதிரிலாம் எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறான், இப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க கிட்ட வந்து சேரும். இது எல்லா கருமத்தையும் கேட்டு அதுக்கு சொல்யூஷன் தந்துட்டு இருக்கிற நம்ம மித்ரா இந்த மாதிரி நம்ம லைஃப்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக கவனமா இருப்பாங்க. நம்ம மனோவோட கொலிக்கு ஒருத்தன் கேட்பான், ஏன் சார் உங்களுக்குள்ள சண்டையை வந்தது இல்லையா அப்படின்னு. அவன் என் கூட சண்டையை போட மாட்டாயா, என்ன பாட்டுக்கு ஃப்ரீயா விட்டுருவா, நான் பாட்டுக்கு தெரியுவேன். ஓ சூப்பர் சார், நீங்க அவங்க கூட சண்டை போட்டது இல்லையா? கல்யாணம் ஆன புதுசுல ஒரு தடவை கத்தனேன், கண்ணாடி முன்னாடி வந்து கத்துனா எனக்கு கத்த வரல, அப்ப கம்முன்னு இருந்துட்டா. அவளும் கோவப்பட மாட்டா, என்னையும் கோவப்பட விட மாட்டா. ஏமா கோவமும் பட மாட்டேங்கிற, என்ன கோவப்படவும் விட மாட்டேங்கிற, என்னதாமா பிரச்சனை உனக்கு? இது மட்டுமா, சண்டை போடுறதுக்கு உண்மை பேசுறதுக்குன்னு அதுக்குன்னு தனித்தனியாக டைம் பிரித்து வச்சிருப்பாங்க. சப்போஸ் அவருக்கு கோவம் வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்போ கோவப்படக்கூடாது, அப்போ அடக்கி வச்சுட்டு எப்போ கோவப்படணுமோ அப்போ கோவப்படணுமா. இப்படி இருந்தும் நம்ம மனோ சந்தோஷமா தான் இருப்பாரு. ஒரு நாள் மித்ராவை பார்க்கறதுக்காக கிளினிக் போவாரு. அங்கே 2 பேரும் வினோதமாக உட்காந்துட்டு இருப்பானுங்க. ஓ இவனுங்க வானவில் நண்பர்கள் போல, இவனுங்க பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக வந்திருக்கானுங்கன்னு நினச்சிக்குவாரு. ரிலேஷன்ஷிப் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நாங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி, ஒரு ஆப் டெவலப்பரு. எங்கள் ஆப் என்ன பண்ணணும்னா அவங்க பார்ட்னருக்கு கொடுக்க வேண்டிய சின்ன சின்ன கிஃப்ட்டு, அவங்கள லாங் டிரைவ் கூட்டிகிட்டு போக சொல்கிறது, சர்ப்ரைஸ் பண்ணுறது, இது மாதிரிலாம் சொல்லும். இப்போ அந்த ஆப் டெஸ்டிங்கில் இருக்குது. உங்கள் மிஸ்ஸஸ் தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை வச்சு. உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். சோதனையிலையா நான் என்னை வச்சு இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காளே இவ. அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? ஒரு ஆப் சொல்கிறத வச்சு தான் எனக்கு நீ சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னா அந்த சர்ப்ரைஸ் எனக்கு வேணாம். ஒரு ஆப் சொல்கிறத வச்சு தான் ஒரு லாங் டிரைவ் என்ன கூட்டிகிட்டு போவேன்னா அந்த லாங் டிரைவ் எனக்கு வேணாம். ஒரு ஆப் சொல்கிறத வச்சு தான் என் கூட அன்யூனியமாக இருப்பேன்னா அந்த அன்யூனியமே எனக்கு வேணாம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் உயிர் இல்லாத பொருள் இல்லை, எனக்கும் எமோஷன்ஸ் இருக்கு மித்ரா, அதோடய விளையாடுறேன். எனக்கு எப்பப்போ என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அப்பப்போ அதாவது உன் கூட பண்ணணும். எனக்கு இப்போ உன் கூட சண்டை போடணும்னு தோணுதா உடனே சண்டை போடணும். அதுக்குன்னு டைம் ஒதுக்கல என்னால் பண்ண முடியாது. அப்புறம் சண்டை போட்டு 2 பேரும் பேசாமையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மனோவுக்கு ஒரு உண்மை தெரிய வரும். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். நம்ம மித்ராவுக்கும் மனோ மேல கோவம்லாம் வரும். அதை காட்டிக்காம அந்த கோவத்தை எழுதி அதை கசக்கி போட்டு போயிடுவாங்க. அதையெல்லாம் தூக்கிக்கிட்டு போய், இங்க பார் இந்த பைக்குள்ள இருக்குது பாத்தியா, இதுதான் நீ, இதுக்குள்ள இருக்கிறவதான் என் பொண்டாட்டி, நீ சைக்காட்டிஸ்ட், என் பொண்டாட்டியா வருதுன்னா வான்னு சொல்லி கூட்டு போவாரு. ரொம்ப நாள் அந்த மூட்டையில வாழ்ந்துட்டு இருக்கா. அடுத்ததா கப்பல் நம்பர் 2 அர்ஜுன் திவ்யா. நீங்க ஆஃபீஸ்ல சீக்கிரம் வர முடியுமா? கொஞ்சம் பேசணும். திவ்யாவும் அர்ஜுனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம திவ்யா அர்ஜுன் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. சாப்பிடும் போது பேசலான்னு பார்த்தா கிளைண்ட்டுக்கு மெயில் அனுப்பணுங்கிறது. ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வரியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னா லேட்டாக வருது, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஏன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. அதான் ஏன் எனக்கு தெரியல. சாப்பிடும் போது பேசலான்னு பார்த்தா ஃபோனை நோண்டுற, சீக்கிரமா பேசலான்னு பார்த்தா லேட்டாக வர, இதெல்லாம் ஏன் பண்ற தெரியல. சரி நாம இப்போ மேரேஜ் கவுன்சிலர் கிட்ட போவோம். ஏய் யார் மேலே பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடலாண்டி, நம்ம ரிலேஷன்ஷிப்பை நான் நல்லா பார்த்துக்கிறேன். சத்தியமா அர்ஜுன், இந்த திவ்யா இப்படி இருக்கிறா அப்படி இருக்கிறான்னு நினச்சி நீ ஸ்ட்ரெஸ் ஆகிற, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி நீ அவன் மேலேயே போடுற. அவங்க அதையே நாள் பூரா நினச்சிட்டு இருந்துட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக கிளம்புறாங்க. அவங்க லேட்டாக வரதுனால இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்ககிட்டயே கொட்டிடுறீங்க. என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக உங்ககிட்டே இருந்து ஆரம்பிச்சது, எக்ஸ்சேஞ்ச் ஆக ஆக பெருசாக திரும்ப உங்ககிட்டே வந்து முடிஞ்சது. பார்த்தீங்களா? ஓ அப்படியா விஷயம்.
அதுக்கப்புறம் திவ்யாவை கூப்பிட்டு பேசுறாங்க. என்னதாமா உனக்கு பிரச்சனை, என்னதாமா ஆச்சு உனக்கு? அவன் என்ன பாராட்டவே மாட்டேங்கிறான் மேடம். ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் நல்லா பண்ணேன்னு எல்லாரும் என்ன பாராட்டினாங்கன்னு சொன்னேன். அவங்க பாராட்டுறதுலாம் முக்கியம் இல்லை, நான் பாராட்டணுங்கிறான். இதை பற்றி மித்ரா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. அவள் ஃபர்ஸ்ட் டைம் ஹர்ட் ஆகும்போது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கணுங்கிறாங்க. அதுக்கு நம்ம மனோ ஒன்று சூப்பராக சொல்லுவாப்ல. அந்த டைம்லேயே சொல்லும்போது கேட்டுக்கிறவங்களா இருந்தால் பரவாயில்ல, புரிஞ்சுக்காம அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு பிடிவாதமாக இருக்கவங்ககிட்ட எத்தனை தடவை போய் பேசுறது? அதுவும் கரெக்ட் தான். ஏ ஃபூல், அவன் உன்னத்தாமா சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் அர்ஜுனுக்கு என் மேலே தான் தப்புங்கிறது புரிய வரும். திவ்யாவை பிடிச்சி தத்தின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறமே, அவளை திட்டாமல் கொஞ்சம் பாராட்டி தான் பார்ப்போமே அப்படின்னு நினைப்பாரு. அவர் மேலே தான் எல்லா தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்துருவாங்க. அடுத்ததா மூணாவது கப்பல் ராஜேஷ் அப்புறம் பவித்ரா. வெயிட் கம்மி பண்றேன். நீ என்னம்மா பண்ணு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நம்ம ராஜேஷ்க்கு நம்ம பொண்டாட்டி கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லைட்டாக வெயிட் போட்டுட்டாலேன்னு அட்ராக்ஷனே இருக்காது. தள்ளுமா தள்ளி நில்லுமா. அதனால ஜிம்முக்கு போயிட்டு உடம்ப குறைக்க சொல்லுவான். பவித்ரா ஜிம்முக்கு போய் உடம்ப குறைக்கணும் பார்த்தா உட்காந்து அரட்டடிக்கும். இந்த படுவாவி சண்டான முரட்டுத்தனமெல்லாம் பிடிச்சு தள்ளி விட்டுருக்கான். ஏண்டி தண்ணி அடிக்கிறதுக்கும் கஞ்சா பிடிக்கிறதுக்கும் அலையறவன் அந்த கௌதம். இப்படி ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையே இல்லாமல் சும்மா சுற்றிட்டு இருந்தால் நம்ம ராஜேஷ்க்கு ஒரு பேடான இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்குது. அவளை ஏன் உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும்னு நினைக்கிற, அவளை பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிடு. இங்கே பாருமா, நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனையை இவங்க சால்வ் பண்ணுறதுக்கு சென்ற இடம் மேரேஜ் கவுன்சிலர். நம்ம மித்ரா ராஜேஷை கூப்பிட்டு, நீங்கள் உங்கள் பொண்டாட்டி கிட்ட டிவோர்ஸ் கேட்டிங்களாமே? ஆமாம், கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிறாரு. சரி, அவங்கள டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 காரணம் சொல்லுங்கள் அப்படின்னா பிதுக்கான்னு முழிக்கிறாரு. சார், இப்போ உங்களுக்கு பவித்ரா பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு வேற பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு நீங்கள் பவித்ரா தான் காரணம்னு நினைக்கிறீங்க. பவித்ரா ஸ்லிம்மாக சூப்பராக ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சந்தோஷமாக இருந்துருவீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பவித்ராவும் ராஜேஷும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுவாங்க. நம்ம ராஜேஷ்க்கு வேலை போயிடும். அதுக்கப்புறம் மித்ரா கிட்ட வந்து என் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசைங்க, என்ன வேலை செய்ய சொல்கிறாங்க, எனக்கு அதுதான் பிரச்சனையாக இருந்திருக்கு, பவித்ரா எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிறாரு. அதுக்கப்புறம் இவரும் பவித்ராவோட சேர்ந்துருவாரு. இருக்கப்பற்று அப்படிங்கிற இந்த டைட்டிலுக்கு கீழே ரோசஸ் ஆர் ரெட் அப்படின்ற ஒரு டேக்லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரோசஸ் ஆர் ரெட் அப்படிங்கிறது ஒரு சில்ட்ரன்ஸ்க்கான போயம். அதையே இங்கே கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த போயமே வெறும் 4 வரி தான். Roses are red, violets are blue, sugar is sweet, and so are you. என்ன ஒரு முக கவிதை இதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 3 லைன் தான் இந்த 3 பேருன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ரோசஸ் ஆர் ரெட். இப்போ நம்ம ரோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, அது ஏகப்பட்ட கலரில் இருக்கு. இது எல்லோ ரோஸ், இது பிளாக் ரோஸ், இது ஒயிட் ரோஸ், இது ப்ளூ ரோஸ், இது ஆரஞ்சு ரோஸ். இது எல்லாமே ஹைப்ரிடு. ஆனால் முதல்ல ரோஸ் ரெட் கலர் மட்டும்தான் இப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ரெட்டில் இருந்தால் ரோஸ் வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணா எடுத்துக்கோங்க. அந்த ரோசஸாக ரெட் அப்படிங்கிறதுக்கும் இந்த கப்பலுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. முதல்ல நம்ம ஸ்ரீ அவரோட பேரை பார்த்து பேசி லவ் பண்ணுவார். அப்போ அவங்க ரெட்டு. நம்ம ஸ்ரீக்கு அவருக்கே தெரியாமல் ஒரு பிரச்சனை இருக்கும். நான் சொல்கிறது தான் எல்லாமே கரெக்டு, என் பொண்டாட்டிக்கு என்னை விட கம்மியாக தான் தெரியும் அப்படின்னு. அதனால் அவங்கள தத்தின்னு திட்டியே ரோஸாக்க ட்ரை பண்ணுவார். நீ ஏன் தெரியுமா தத்தின்னு ஒத்துக்க மாட்டேற? ஏன்னா நீ தத்தின்னு தெரியாத அளவுக்கு ஒரு தத்தினி. இதுதான்ப்பா உங்க பெரிய பிரச்சனைன்னு சொல்லி மேரேஜ் கவுன்சிலரான மித்ரா புரிய வைப்பாங்க. இந்த ரோசஸ் ஆர் ரெட் இதை நம்ம அர்ஜுனே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. ரோசஸ் ஆர் ரெட், யூ ஆர் மை சீசி ஸ்ப்ரெட். அடுத்தது வயலட்ஸ் ஆர் ப்ளூ. அதுக்கும் இதோ இந்த கப்பலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ராஜேஷ் அப்படின்ற கேரக்டர் பவித்ரான்ற கேரக்டர் மேரேஜ் பண்ணியிருக்கோம். அவருக்கு ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. பவித்ரா அழகா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாரு. அதுக்காக ஜிம்முக்கு போ அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாரு. ஐயோ எனக்கு ஜிம்முக்கு போக பிடிக்கலடா, என்னை விட்டு தொலைடானாலும் கேட்க மாட்டாரு. இப்போ அவருக்கு பிடிச்ச அந்த ப்ளூ கலர் என்ன? நம்ம பவித்ரா ஸ்லிம்மா இருக்கிறதும் அழகா இருக்கிறதும். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பவித்ரா ஸ்லிம்மா அழகா தான் இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்து கொஞ்சம் வெயிட் போட்டாங்க. அதனால நம்ம பவித்ரா வயலட்டா மாறிட்டாங்க. அவர்கிட்டயும் நம்ம மித்ரா, இங்க பாருப்பா, ப்ளூல இருந்து தான் வயலட் வந்துச்சு, வயலட்டுக்கும் ப்ளூக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி சேர்த்து வைப்பாங்க. ஸோ த வயலட்ஸ் ஆர் ப்ளூ. அடுத்தது சுகர் இஸ் ஸ்வீட். நமக்கு என்னதான் ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருந்தாலும், எனக்கு ஸ்வீட்டுனா ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன்னு எவ்வளோதான் சாப்பிட்டாலும் சர்க்கரை நம்மளால சாப்பிட முடியாது. வெறும் சர்க்கரையை நிறைய சாப்பிட்டோமா திக்கட்டத்தான் செய்யும். ஸ்வீட்டையே நம்ம நிறைய சாப்பிட்டாலும் திக்கட்டத்தான் செய்யும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த கப்பல். நம்ம மித்ரா வந்துட்டு ஒரு கவுன்சில் வச்சு நடத்துறாங்க. தன்னோட மேரேஜ் லைஃப்ல ஒரு பிரச்சனை வர கப்பல்ஸ் கிட்ட நாமளே புத்தி சொல்லி அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். நாம போயிட்டு இந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டான மனோ கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக நடத்துக்குவாங்க. ஆனால் மனோக்கு அது பிடிக்காது. என் பொண்டாட்டியை என் கூட சண்டையே போட மாட்டாங்கறான்னு வருத்தப்படுவார். எங்க நமக்கு ஃபீவர் வந்துட போதுன்னு நினைச்சு தினமும் மருந்து சாப்பிட்றோம். இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஒய்ஃபா மட்டும் வரதா இருந்தா சொல்லு. ஸோ அதனால் அதிக ஸ்வீட் திக்கட்டதான் செய்யும். இப்படி இந்த போயமோட 3 வரியில 3 டிஃப்ரெண்ட் கப்புள்ஸோட லைஃபை டிஃபைன் பண்ணியிருப்பாரு நம்ம யுவராஜ். ரோசஸ் ஆர் ரெட்ன்ற போயம் வச்சு எவ்வளோ அழகாக ஒரு படத்தை எடுத்திருக்காரு பார்த்தீங்களா? இது அவருக்கே தெரியாது. இதையெல்லாம் கூறிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது சும்மா பேச்சு. நன்றி, வணக்கம். ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு.